ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸால் என்னால் கொஞ்ச நாளாக எந்த வீடியோஸும் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியலைங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நேற்று கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சு முருகரோட திருக்கல்யாணம். அதுக்காக வீட்டில் நான் செஞ்ச படையலுக்காக செஞ்ச விசேஷமான ஒரு பிரசாதம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பிரசாதம் பற்றி சொல்லணும்னா, இது திருச்செந்தூரில் சஷ்டி விரதத்தப்போ முருகருக்கு ரொம்ப சிறப்பான நைவேத்தியமாக இதை படைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது திருநெல்வேலியோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்குது. இதோட பேர் பார்த்திங்கன்னா திருப்பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷமான பிரசாதங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த பிரசாதம் நான் எப்படி செஞ்சேங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் கேசரியும் செஞ்சுருந்தேங்க. பைனாப்பிள் கேசரி, அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா ஜவ்வரிசி பாயசம், நல்ல சூடான சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல், பருப்பு நெய், கருணக்கிழங்கு வறுவல், ரசம், தயிர், அப்பளம், வடை, தயிர் வடை. இதுதாங்க இன்றைக்கி நான் லஞ்சுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி நான் எப்படி செஞ்சேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதே கப்பு அளவில் 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுத்து 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க, நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய்யை சேர்த்து, நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவை சேர்க்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுடர் பண்ண அந்த முந்திரியும் சேர்த்து இந்த நெய்யில் இதை 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கடலை மாவு, நெய், அந்த பொடிச்ச முந்திரி, இது 3த்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் இதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடலாம். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பாலில் பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சர்க்கரையை இதில் சேர்க்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா இதுக்காக நான் டபுள் த குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம். ஸோ நான் 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விட்ட நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததும் இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய இந்த முருகருக்கு ரொம்ப விசேஷமான திருப்பாகம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்பவுமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டு பூஜையில் இது வரைக்கும் செய்யாதவங்க ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.